ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டான அதே சமயத்துல ஒரு மிஸ்டீரியஸான ரிலேஷன்ஷிப் ட்ராமா தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ட்ராமாடி ஓப்பனிங்லயே ஒரு கிளப்ப தான் காமிக்கிறாங்க. அங்க நிறைய பசங்க பொண்ணுங்க எல்லாம் பயங்கரமா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு அராத்து பையன் ஸ்டேஜ்ல ஏறினா, இன்னைக்கு நம்ம குடிக்கிறதுக்கு ஜாலியா இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் மிஸ்டர் சாங் தான் நம்மளுக்கு பே பண்ண போறாரு. எவ்வளவு வேணுமா குடிச்சு என்ஜாய் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்னு கத்திட்டு இருக்கான். இப்பதான் இந்த ட்ராமாடி சாக்லேட் பாய் சாங் காமிக்கிறாங்க. இப்ப சாங்கோடைய வாய்ஸ் ஓவர்ல என்ன சொல்றானா, என்னுடைய பேரு ஜாங் ஷின்யூ, எனக்குன்னு எந்த ஸ்கில்ஸும் கிடையாது, குவான் குரூப் ஆஃப் கம்பெனியோடைய ஒரே வாரிசு நான் தான். இப்படிதான் என்னுடைய லைஃபை நான் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு நிறைய பணக்கட்டை எடுத்து அப்படியே விசிறி விடுறான். சிம்பிளிக்கா சொல்லணும்னா ஜேங் அந்த சிட்டில இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிசினஸ் மேனோடைய உதவக்கர பையன். இவனுக்கு சம்பாதிக்க தெரியாது, ஆனா அவங்க அப்பா சேர்த்து வச்ச பணத்தை மட்டும் எப்படிலாம் காலி பண்ணலாம்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பாவம் ஜேங்க இப்படி ஜாலியா இருக்கக்கூடிய அவனுடைய லைஃபா இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ரூடான ஹீரோ வந்து காலி பண்ண போறது தெரியாம இப்படி ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்கான். ஜாங் இப்படி ஜாலியா கிளப்ல இருந்துட்டு நெக்ஸ்ட் வீட்டுக்கு தான் போறான். வீட்டுக்கு போனா அங்க ஒரு பெரிய ஷாக் அவனுக்கு காத்திருக்கு. ஜாங்கோட வீட்டுக்கு ஒரு சில ஆளுங்க வந்து அங்க இருக்கிற பொருளெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்க ஜாங் வீட்டோடைய சர்வன், இங்க இருக்கிற பொருளெல்லாம் எடுத்துட்டு போகாதீங்க, எங்க ஜாங் மாஸ்டர் வந்துட்டுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்க. அப்போதான் அங்க ஜாங்கும் வரான். யார் இவனுங்க, எதுக்கு நம்ம வீட்டுல இருக்கிற பொருளெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கானுங்கன்னு ஒண்ணுமே புரியாம ஜாங்க முழிச்சிட்டு இருக்க. அந்த அசிஸ்டன்ட் பையனும் ஜாங்க கிட்ட ஓடி வந்து, மாஸ்டர் நீங்க வந்துட்டீங்களா, ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்து போச்சு, நம்ம ஜாங் ஃபேமிலிக்கு பினான்சியல் ப்ராப்ளம் வந்து நிறைய கடன் ஆகி ஒரே நாள்ல பேங்க்ரப்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா சொல்லிட்டு இருக்கா, எங்க அப்பா எங்கடான்னு கேக்குறான். ஐயோ மாஸ்டர், அந்த கொடுமையை நான் எப்படி சொல்லுவேன், உங்க அப்பா உங்களை நல்லபடியா வாழ சொல்லிட்டு அவர் மட்டும் இருந்த கொஞ்ச நஞ்ச பணத்தை எடுத்துட்டு அப்ராட் ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். அட பாவி தகப்பா, என்ன இப்படி அம்போல விட்டுட்டு நீ மட்டும் நல்லா ஜாலியா போய் அப்ராட்ல செட்டில் ஆயிட்டேன்னு புலம்பிட்டு இருக்க. இப்பதான் நம்ம ரோடி ஹீரோ ஃபோட என்ட்ரி. ஃபோ கிட்ட தான் ஜாங்கோடைய அப்பா நிறைய கடை வாங்கி வச்சுட்டு பேங்க்ரப்ட் ஆகி எஸ்கேப் ஆகியிருப்பாரு. இப்போ ஃபோ நேரா ஜாங்க கிட்ட வந்து, அப்புறம் உன்னுடைய அப்பா என்கிட்ட தான் ஏகப்பட்ட கடனை வாங்கி வச்சு பேங்க்ரப்ட் ஆகி எஸ்கேப் ஆக்கிட்டாரு. இப்போ அந்த கடனெல்லாம் நீ தான் அடைச்சாகணும், என்னுடைய கடனை எப்போ அடைக்க போறேன்னு கேட்கவோ, நீ ஃபுல் செங்ஷன் தானே, சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் என்ன ஃபாலோ பண்றதா உனக்கு வேலையா, நீ எவ்வளவு ஒரு மோசமான ஆளா இருந்தா நாங்க பேங்க்ரப்ட் ஆகிற இந்த டைமை பார்த்து நல்லா யூஸ் பண்ணிட்டு எங்களை கடன் கேட்ட வந்திருப்பேன்னு சொல்லுவோம். டேய், நீயே ஒரு வேலை வெட்டி இல்லாத வெட்டி ஆபீசர், உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு, என் கடன் எல்லாம் எப்படி அடைக்க போற அதை மட்டும் சொல்லுன்னு சொல்லுவோம். எது கடன் அடைக்கணுமா, என்கிட்ட எங்க இருக்கு பணம், வேணும்னா என்கிட்ட 2 கிட்னி இருக்கு, அதுல வேணா ஒன்னு எடுத்து வித்துக்கோன்னு ஜாங் சொல்றதுக்கு, என்ன கிட்னியா, என்கிட்ட நீ ஒன்னையே வித்தாலும் நீ பட்ட கடனை அவ்வளவு சீக்கிரம் உன்னால அடைக்க முடியாதுன்னு ஃபோ சொல்றதுக்கு, உடனே ஜாங்கும் அவன் உடம்ப கவர் பண்ணிக்கிட்டு, என்ன அதுக்கு யூஸ் பண்ணலான்னு பாக்குறியான்னு கேக்குறான். இப்போ ஃபோ என்ன பண்றான்னா, ஒரு கான்ட்ராக்ட் பேப்பர் எடுத்து ஜாங் கிட்ட கொடுத்து, உன்னுடைய கடன் எல்லாம் அடைக்கிறதுக்கு இது மட்டும் தான் ஒரே வழின்னு சொல்லுவோம். ஜாங்கு வாங்கி அந்த பேப்பர்ல இருக்கிற அக்ரிமெண்ட் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறான். அந்த அக்ரிமெண்ட்ல அப்படி என்ன எழுதியிருக்குன்னா, சாங்கோட ஃபேமிலி ஃபோ கிட்ட பட்ட கடனுக்காக 20 வருஷம் ஃபோக்கு செக்ரட்டரியா ஒர்க் பண்ணுமா. அப்படி செக்ரட்டரியா ஒர்க் பண்ணும்போது செக்ரட்டரிக்கான மந்த்லி சேலரில இருந்து ஃபோக்கு கொடுக்க வேண்டிய கடன்ல கொஞ்சம் கொஞ்சமா டிடெக்ட் ஆகுன்னு இருக்கு. அதை படிச்சோன்னா ஜாங்க, என்னாலலாம் 20 வருஷத்துக்குலாம் ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னால 20 வருஷத்துக்குலாம் ஒர்க் பண்ண முடியாதுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல, பார்ட் டைம் ஜாப்புக்கு போ, வீக்கெண்ட்ல வேலைக்கு போ, ரொம்ப கடுமையா ரெஸ்டே இல்லாம கஷ்டப்பட்டு உழைச்சுன்னு வச்சுக்கோயேன், செக்ரட்டரி ஜாப் மட்டும் பார்த்து 20 வருஷத்துல அடைக்க வேண்டிய என்னுடைய கடனை ஜஸ்ட் ஒரு 10 வருஷத்துல நீ அடிச்சிடலாம்ப்பா அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமா ஃபூ சொல்லுவோம். இந்த சர்வன் பையன் என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குன்னு அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு சீல் பாக்ஸ் எடுத்து சாங்க கிட்ட பெர்மிஷன் கூட கேட்காம அவன் கையை பிடிச்சு இழுத்து அந்த கைரேகையும் அந்த அக்ரிமெண்ட்ல வச்சு விட்டுட்டு, எங்க மாஸ்டர் நீங்க சொன்ன அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிறாரு, அவர் உங்ககிட்ட 20 வருஷத்துக்கு செக்ரட்டரியா ஒர்க் பண்ண போறான்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க சாங்கக்கா ஒன்னும் புரியல, டே என்னடா பண்ணிட்டு இருக்கா, எதுக்கடா ஏன் பெர்மிஷன் இல்லாம கைரேகை வச்சு விட்டுன்னு அந்த சர்வன் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க. ஐயோ மாஸ்டர் கொஞ்சம் அமைதியா இருங்களா, நான் சொல்றது கொஞ்சமாச்சும் கேளுங்க. இப்ப நீங்க உங்க எதிரி மிஸ்டர் ஃபூ கிட்ட ஒர்க் பண்ண போறீங்க, அதுவும் செக்ரட்டரிங்கிற பேர்ல அவரை நீங்க ரிவெஞ்ச் எடுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன ரிவெஞ்சா, ரிவெஞ்ச் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப அப்பாவியா சாங் கேட்கறதுக்கு. போங்க பாஸ், உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனா செலவு பண்றது ரொம்ப ஈஸி. அந்த மாதிரி வெட்டியா செலவு பண்ணி தானே ஓவர் நைட்ல உங்க அப்பாவை ஒண்ணுமே இல்லாம காலி பண்ணிட்டீங்க. அவ்வளவு பெரிய திறமை உள்ளவர் மாஸ்டர் நீங்க, உங்க திறமை என்னன்னு உங்களுக்கே தெரியல போங்க. உங்களுடைய இண்டஸ்ட்ரியை உங்க எதிரோட கம்பெனில நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா அவரை ரிவெஞ்ச் எடுத்து அவரை காலி பண்ணலாம்னு சொல்லி மொக்கையா ஒரு ஐடியா கொடுக்கவும், ஆமா நீ சொல்றது சரிதான், உனக்கும் கொஞ்சம் அப்பப்ப மூலலாம் வேலை செய்யுது, நான் அந்த ஃபோர்டே கம்பெனில ஜாயின் பண்ணி அந்த ஃபோ குரூப் ஆஃப் கம்பெனியவே மொத்தமா காலி பண்றேன்னு இவனும் பேசி சிரிச்சிட்டு இருக்க. இப்ப எதுக்கு 2 பேரும் இலையில நிலைச்சிட்டு இருக்கீங்க, எப்போ வேலையில ஜாயின் பண்ணி
என் கடனை அடைக்க ஸ்டார்ட் பண்ண போறேன்னு ஃபூ கேட்கறதுக்கு அதை பத்தி தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். சீக்கிரமாவே கம்பெனில ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்றதுக்கு சீக்கிரம்லாம் கிடையாது, நாளைக்கே வந்து என் கம்பெனில ஜாயின் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான் சொல்லிட்டு ஃபூ பட்டுக்கு போயிட்டு இருக்காரு. பாவம் ஜாங் காக்கா மாதிரி ஃப்ரீயா சுத்திட்டு இருந்தவன் மறுநாளே கோட்டு சூட்லாம் போட்டு கையில பேக்கோட செக்யூரிட்டி ஜாபுக்காக ஃபூவோட கம்பெனிக்கு வந்திருக்கான். அப்போ ஃபூவோட கம்பெனில ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு ஜாங்க பார்த்துட்டு, ஏய் ஜாங் நீ என்ன இங்கே வந்திருக்க? ஆமா உங்க கம்பெனி பேங்க்ரப்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், நீ உண்மையான்னு சொல்லி பேசிட்டு இருக்க. ஜாங்குக்கு இந்த பிள்ளைய யாருன்னே தெரியல, யார் நீங்க, என்ன உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டுட்டு இருக்கான். என்ன கேட்டா என்ன போய் தெரியலன்னு கேக்குற நீ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப ஓவரா பில்டப் கொடுத்துட்டு இருக்கா. அப்போ அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ற இன்னொரு பொண்ணு ஒருத்தி பாரா அவளை யாருன்னு கூட அந்த ஜாங்குக்கு தெரியல, ஆனா அவனை செடியூஸ் பண்ண இவ என்னெல்லாம் ட்ரை பண்ணிருக்கா தெரியுமான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் காசிப் பேசிட்டு இருக்காங்க. ஏச்சி ரெண்டு பேரும் வாய முடுங்கன்னு சொல்லிட்டு, ஏய் சாங் நிஜமாலுமே என்ன உனக்கு ஞாபகமே இல்லைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இந்த சாங்க கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, ஞாபகம் வந்துச்சு, ஒரு தடவை நான் கார்ல போகும்போது என் கார்ல ஒரு அக்கா வந்து விழுந்துட்டாங்க, அந்த அக்கா நீங்க தானே கேட்டுட்டு இருக்கான். பார்த்தா இதுக்கு முன்னாடி ஜாங் மேல இந்த பொண்ணுக்கு கிரஷ் இருந்திருக்கும் போல. ஜாங்க எப்படியாவது கரெக்ட் பண்ணலான்ட்டு எவ்வளவு ஏதோ ட்ரிக்லாம் பண்ணி இருந்திருக்கா. ஆனா ஜாங் சுத்தமா இவளை கண்டுக்கவே கிடையாது. ஒரு கடத்துக்கு மேல இவன் என்னடா என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறான்ட்டு ஒரு நாள் ஜாங்க கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கும் போது இன்னைக்கு எப்படியாவது ஜாங்கோட அட்டென்ஷனை வாங்கினுட்டு நேரா ஓடிட்டு இருக்க கார் முடி போயிடுறா. அவன் பதட்டத்துல என்ன பண்றேன்னு தெரியாம பிரேக் போடுறதுக்கு பதிலா ஆக்சிலேட்டர் ரைஸ் பண்ணிடுறான். அப்புறம் என்ன மேடம் வானத்துல பறக்க இங்க ஜாங்கோ உங்க அப்பாக்கு கால் பண்ணி, அப்பா யாருன்னு தெரியல திடீர்னு ஒரு பொண்ணு என் கார் மாடி வந்து நின்னுட்டா, நான் பிரேக் போடுறதுக்கு பதிலா பதட்டத்துல ஆக்சிலேட்டர் ரைஸ் பண்ணி அந்த பொண்ணை ஹிட் பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு அழுதுட்டு உட்காந்துருப்பான். இப்போ ஜாங் அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, நான் கூட அப்போ உங்களுக்கு ஜிபிலியன் டிசீஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், இப்போ உங்களுக்கு கியூர் ஆயிடுச்சான்னு கேட்கவும் அவளுக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. என்ன சொன்னா மூலக்கொலரா, எனக்கா மூலக்கொலரு, உனக்கு தான் மூலக்கொலரு, உனக்கு மட்டும் இல்ல உங்க மொத்த ஃபேமிலிக்கே மூலக்கொலர்னு சொல்லி ஒழுங்கா இந்த ஆபீஸை விட்டு வெளியில ஓடி போன்னு ஜாங்க பிடிச்சு பயங்கரமா கத்திட்டு இருக்கா. நான் இதுக்கு வெளியில போனோம், நான் ஒண்ணு உங்ககிட்ட ஒர்க் பண்ண வரல, நான் மிஸ்டர் ஃபூ கிட்ட தான் செக்ரட்டரியா ஒர்க் பண்ண வந்திருக்கேன், என்னால வெளில போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ மட்டும் நீ இங்க இருந்து வெளியில போலன்னு வச்சுக்கோ, என் வாய் பேசாது, இதுக்கப்புறம் என் கையை தான் பேசணும், கையெல்லாம் முறுக்கிட்டு இருக்க. என்னுடைய செக்ரட்டரியை புள்ளி பண்றதுக்கு யாருக்கு அங்க தைரியம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே அங்க ஃபூ வராரு. ஃபூவை பார்த்ததும் இந்த மியோ வாய முடிக்கிறா. அதுக்கப்புறம் ஃபூ எல்லார்கிட்டையும், இந்த ஜாங் தான் இன்னில இருந்து என்னுடைய செக்ரட்டரி, அவர்கிட்ட நீங்க ரொம்பவே மரியாதையா நடந்துக்கணும், யாராவது அவர்கிட்ட ரெஸ்பெக்ட் இல்லாம நடந்துக்கிட்டீங்கன்னா அவங்களை இமிடியேட்டா என்னுடைய கம்பெனில இருந்து ஃபயர் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஜாங் கிட்ட ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அவங்க ஒர்க் பார்க்க போறாங்க. எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது இந்த கிம்மோ அந்த சைஸைக்கு ஒரே டவுட் இருக்கு. ஆமா அது எப்படி மிஸ்டர் ஃபூ தான் சாங்கோடைய கம்பெனியை பேங்க்ரப்ட் பண்ணாரு, அப்படி இருக்கும்போது மிஸ்டர் ஃபூக்கு எப்படி சாங் செக்ரட்டரி வரதுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு அந்த சைஸை கேட்கறதுக்கு அதுக்கு இந்த கிம்மோ, எனக்கு என்னமோ மிஸ்டர் ஃபூவை சாங்கர் இவென்ட் எடுக்க தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல அப்படிலாம் இருக்காது, எனக்கு என்னமோ அவங்க ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன்னு இவ பாட்டுக்கு சாங்க ஃபூவோ ரொமான்ஸ் பண்ற மாதிரி கற்பனை பண்ணி காசி பேசிட்டு இருக்கா. இங்க சாங்க கிட்ட ஃபூவும் ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டாந்து கொடுத்து இதுல சில கரெக்ஷன் இருக்கு, இதெல்லாம் கரெக்ட் பண்ணி வைன்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்கு இந்த சாங்கோ அந்த ஃபைலை பார்த்து ஏதோ ஏபிசிடில சிஸ்டம்ல டைப் பண்ணிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட நைட் ஆகுது, ஒர்க் பண்ண சொல்லிட்டு போனா போன்ல ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாடிட்டு இருக்கான். இன்னும் 2 பேரை தான் கொல்லணும், இன்னும் ஒருத்தவனை தான் கொல்லணும்னு பயங்கர சின்சியரா கேம் விளையாடிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஃபூ பார்த்துட்டு அங்கேருந்து வந்து அவன் போனை பிடிங்க தூக்கி போட்டுட்டு என்ன பண்ண சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேக்குறாரு. நானும் காலையில இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்ததால ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், அதனாலதான் கொஞ்சம் ஃபன்னுக்காக கேம் விளையாடிட்டு இருந்தேன்னு சொல்லுவோம். அப்படி என்னதான் இவ காலையில இருந்து ஒர்க் பண்ணான்னு சிஸ்டமை பார்த்தா அதுல ஃபூ சொன்ன ஒரு வேலை கூட ஆகல, அப்படியே தான் எல்லாமே இருக்கு. ஏ ஜாங் நான் சொன்ன ஒரு வேலை கூட ஆகல, காலையில இருந்து அப்படி என்னதான்டா பண்ணன்னு கேட்டா, சாப்பிட்டேன், தண்ணி குடிச்சேன், விளையாண்டேன், தூங்குனேன்னு அவன் பண்ண எல்லா வேலையும் லிஸ்ட் போட்டு சொல்லிட்டு இருக்க. ஃபூக்கா இங்க பயங்கரமா பிரஷர் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் பத்துலன்னு ஆபீஸோட ஒர்க்கிங் டைம் முடிஞ்சிச்சு, எல்லாரும் ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டாங்க, நானும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போக பாக்குறான். உடனே ஃபூவும் எங்க போற ஒழுங்கா உட்காருன்னு சொல்லி ஜாங்க பிடிச்சு உட்கார வச்சு, உன் வயசுல இருக்கிற பசங்க எல்லாம் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா, நீ மட்டும் எதுக்கடா இப்படி சோம்பேறியா இருக்க, இப்படியே பண்ணிட்டு இருந்தானா 20 வருஷம் இல்ல உன் ஆயுசுக்கும் எனக்கு வேலை செஞ்சாலும் உன் கடனை நீ அடைக்கவே முடியாதுன்னு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்க. இது எல்லாத்தையும் பார்த்துருந்தா அந்த மியோவியோ, டே சாங் ஓவர் டைமா ஒர்க் பண்ண போற, இருடா இன்னைக்கு நீ எப்படி ஒர்க் பண்றேன்னு நானும் பாக்குறேன்னு நேரா ஈபி பாக்ஸுக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஏதோ ஒரு ஒயரை பிடுங்கி விட்டு கரண்ட் ஆஃப் பண்ணிடுறா. இங்க சாங்கும் நான் வீட்டுக்கு போகணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்க. அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு நீ ஓவர் டைம் பார்த்து நான் சொன்ன வேலையெல்லாம் முடிச்சாதான் வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு ஃபூவும் இங்க ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்க. அப்ப திடீர்னு பவர் கட் ஆகிடுது. கரண்ட் கட் ஆனதுல சாங் கூட பரவாயில்ல கொஞ்சம் தைரியமா தான் இருக்கா, ஆனா ஃபூ தான் பயந்துட்டு இருக்கான். டே சாங் ஃபர்ஸ்ட் போய் என்னன்னு பாருன்னு சொல்லவும் சாங்கும் போயிட்டு அந்த டோரை ஓபன் பண்ணி பாக்குறான். ஆனா அந்த டோர் ஓபனே ஆக மாட்டேங்குது, ஏன்னா அது எலக்ட்ரிசிட்டி டோர் போல, கரண்ட் இருந்தாதான் ஓபன் ஆகும் போல. டோர் நல்லா லாக் ஆயிடுச்சு, கரண்ட் வந்தாதான் ஓபன் ஆகும்னு சொல்லவும் உடனே ஃபூவும் அவன் போன் எடுத்து மேனேஜருக்கு கால் பண்ணலான்னு பாக்குறான். ஆனா போன்ல சார்ஜ் இல்லாததுல போன் டெட் ஆயிருக்கு. என் போன் டெட் ஆயிடுச்சு, உடனே அவன் போன்ல இருந்து மேனேஜருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லவும் சாங்கும் அவன் போன் எடுத்து மேனேஜருக்கு கால் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அவன் போன்ல பேலன்ஸ் இல்லைன்னு வருது. ஃபூ என்னுடைய போன்ல பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லவும், என்ன பேலன்ஸ் இல்லையா, ஒரு பேலன்ஸ் கொடுமாட உருப்படியா போட்டு வச்சுக்க முடியும்னு சொல்லிட்டு ஃபூவை இங்க பயங்கரமா கத்திட்டு இருக்கான். நான் என்ன பண்றது, நீ தான் எங்க மொத்த பணத்தையும் பிடிங்கிக்கிட்டு பேங்க்ரப்ட் ஆக்கிட்டே, அப்புறம் எப்படி நான் பேலன்ஸ் பண்ண முடியும்னு ஜாங் கேட்கறதுக்கு இப்போ என்ன தாண்டா ஜாங் பண்றதுன்னு ஃபூவும் கேட்கறா. வேற வழியே இல்லை, நம்ம இன்னைக்கு நைட்டு இங்கே தான் ஸ்டே
பண்ணி ஆகணும். ஒருவேளை கரண்ட் வந்தா வெளியில போகலாம், இல்லைன்னா மார்னிங் யாராவது வந்து பார்த்தா அப்பதான் வெளியில போலான்னு சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா அதுக்கு ஃபூ பயந்து போயிருக்கான்னு தெரிஞ்சு வேணும்னே ஜாங்கும் ஃபூவை பயமுறுத்திக்கிட்டே அப்படியே பேசிக்கிட்டே 2 பேரும் தூங்கிறானுங்க. மார்னிங் ஆகுது, ஆபீஸுக்கும் எல்லாரும் வர ஆரம்பிச்சிடறாங்க. இவனுங்க நைட்டு ஃபுல்லா சரியா தூங்காததால நல்லா தூங்கிட்டு இருக்கானுங்க. ஃபூ நைட்டு ரொம்ப பயந்து போயிருந்ததால சாம் பக்கத்திலே படுத்து அவனை ஹக் பண்ணிட்டே தூங்கிருப்பான். சாம் கண் விழிச்சு பக்கத்துல ஃபூ படுத்திருந்ததை பார்த்ததுதான், அட பாவி நைட்டு ஃபுல்லா என் மேலே தான் படுத்துருந்தேன், என் கை ரொம்ப வலிக்குதுன்னு ஃபூவை பிடிச்சி தள்ளி விடவும் ஃபூ தொப்புன்னு கீழே விழுந்துறான். விழுந்ததுல ஃபூக்கு இடுப்புல நல்லா அடிபட்டுடுது. என் இடுப்பு போச்சுன்னு இங்க ஃபூவும் கத்திட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து ஆபீஸ் கொலீக்ஸ் எல்லாரும் ஆபீஸ் வராங்க. உள்ள இருந்து என்னடா சவுண்ட் வருதுன்னு காதை வச்சு ஒட்டு கேக்குறாங்க. ஒருவேளை உள்ள ஏதாவது திருடன் புகுந்துட்டானோ, நீ போயிட்டு பாருன்னு கிம்ம சொல்ல, நாளா போக மாட்டேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்களே ஆல்ரெடி திருடன் தான் உள்ள இருக்கான்னு நினைச்சு பயந்துட்டு இருந்தா. அந்த நேரம் பார்த்து ஃபூ வர சும்மா இல்லாம, டே சாங்க ஏன்டா அப்படி பண்ணா, என் இடுப்பு எப்படி வலிக்குது தெரியுமான்னு சொல்லுவோம். ஆமா நீ மட்டும் சரியா, ஒன்னாலதான் என் கை ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே இவங்க வெளியில இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஆகா இவங்க 2 பேருக்குள்ள நைட்டு செம்மையா ரொமான்ஸ் ஓடிட்டு இருந்திருக்கும் போல இருக்குன்னு இவங்க பாட்டுக்கு கற்பனையில நினைச்சிட்டு இருக்க. சரிவா நானே உன்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன்னு ஜாங்கோ ஃபோடிய கையை பிடிச்சு அப்படியே கை தங்களா கூட்டிட்டு வந்து கதவை ஓபன் பண்ணதா. இவ்வளவு நேரம் ஒட்ட கேட்டவங்க எல்லாம் பக்கு பக்குன்னு ஆளுக்கு ஒரு திசையில போய் நின்று எதுவுமே நடக்காத மாதிரி பராக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இதுங்கெல்லாம் இப்ப எதுக்கு பைத்தியம் மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்குன்னு ஃபூக்கும் ஜாங்குக்கும் ஒன்னும் புரியல. சரிவா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு ஜாங்கோ ஃபூவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் இருந்து வந்ததுக்கு அப்புறமும் ஃபூ என் கையெல்லாம் ரொம்ப வலிக்குது, என் இடுப்பெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லுவோம். அதுக்கு நான் என்ன பண்றதுன்னு ஜாங் கேட்கிறான். என்ன பண்றதா, ஒன்னால தானே எனக்கு வலிக்குது, நீ தானே என்ன பிடிச்சி தள்ளி விட்ட, அப்ப நீ தானே அதை சரி பண்ணணும், வா வந்தைய ஷோல்டர்லாம் அமுக்கி விடுன்னு சொல்லுவோம். வந்து தொலைறன்னு சாங்கோ வந்து ஃபோடி ஷோல்டர்லாம் பிடிச்சு விட்டுட்டு இருக்கான். அந்நேரம் பார்த்து அந்த மியவி பொண்ணு வர வந்து எட்டி பார்த்துட்டு, ஐயோ இந்த பாஸ் என்ன இவ்வளோ மோசமா இருக்காரு, அவருடைய லஸ்ட்டுக்காக சாங்கை எப்படிலாம் யூஸ் பண்ற பாருன்னு தப்பா நினைச்சுக்கிறா. அது மட்டும் இல்லாம ஃபோவும் சாங்க கிட்ட எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, போய் தண்ணி கொண்டு வான்னு சொல்லுவோம். அவனும் போயிட்டு தண்ணி கொண்டு வந்து வைக்கிறான். பாக்குறேன் இன்னும் என்னெல்லாம் என்ன வேலை வருன்னு நானும் பாக்குறேன்னு ஜாங்கோ அந்த சோஃபாலே உட்காந்துக்கிறான். அப்ப கூட ஃபூ ஐயோ என் கையில ரொம்ப வலிக்குதே, என்னால இந்த தண்ணியை கூட தூக்கி குடிக்க முடியாது நினைக்கிறேன் அப்படின்ட்டு சாங்கன்னு பேரை சொல்லி கூப்பிட்டதான். என்ன தண்ணியை கூட உன்னால எடுத்து குடிக்க முடியாதா, அடிப்பட்டது உன் இடுப்புல தான், கையில கிடையாது, விட்டா டாய்லெட் போகணும் பேண்ட் அவுத்துடுன்னு சொல்லுவா போல இருக்கு. நானும் பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப தான் ஓவரா பண்ணிட்டு இருக்கேன்னு சாங்க இங்க செம்மையா கடுப்பாகிறா. நம்மளும் கொஞ்சம் ஓவரா தான் போறோமோன்ட்டு சரி எனக்கு தண்ணிலாம் வேணாம், இன்னைக்கு நம்ம கம்பெனில லைவ் ப்ரோக்ராம் நடக்க போகுது, அஸ் செக்ரட்டரியா நீயுமே என் கூட இருக்கலன்னு சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே அங்க லைவ் ப்ரோக்ராம் பண்றவங்களும் வந்துடுறாங்க. அந்த மேனேஜர் தான் எங்க பாஸ் உங்களுக்காக தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, வாங்கன்னு கம்பெனிக்குள்ள கூப்பிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணும் கம்பெனிக்குள்ள வரும்போதே இன்னைக்கு நம்ம ஃபூ குரூப் ஆஃப் கம்பெனிக்கு தான் வந்திருக்கோம், அவங்கள இன்டர்வியூ எடுக்க போறோம்னு லைவ்ல ப்ரோக்ராம வச்சுக்கிட்டே தான் கேமரா ஆன் பண்ணி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கா. இங்க ஃபூவும் பிரஸ்காரங்க வந்துட்டாங்கன்னு இடுப்பு வலிலாம் மறந்து போயிட்டு பயங்கர கெத்தா நடந்து வந்துட்டு இருக்காரு. ஃபூ பின்னாடியே ஜாங்கும் அதே கெத்தோட நடந்து வந்துட்டு இருக்கான். அந்நேரம் பார்த்து அந்த மியோவி வர சும்மா இல்லாம ஜாங்க ரிவெஞ்ச் எடுக்கிறன்னு ஜாங் நடந்து வரும்போது இடையில காலை விட்டுறா. ஜாங்க கால் தடுமாறி தொப்புன்னு கீழே விழா. விழுந்தவன் சும்மா விழலாம், முன்னாடி போயிட்டு இருந்த ஃபூவோட பேண்டையும் அவிழ்த்து விட்டுறான். என்னடா நடக்குதுன்னு ஃபூவும் கீழே குனிஞ்சு பார்த்தா அவனுடைய பேண்ட் அவிழ்ந்து போயிருக்கு. அதை பார்த்துட்டு அந்த ஆபீஸ் பொண்ணுங்கெல்லாம் கண்ண மூட, கிம்மும் வாய மூட. அந்த நேரம் பார்த்து லைவ் ப்ரோக்ராம் வர போயிட்டு இருக்கா. இந்த கேமராமேன் வர டிஆர்பிக்காக ஃபூவை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுத்துட்டு இருக்கான். சரி வீடியோ எடுக்கிறாங்களே, இந்த பேண்டையாவது எடுத்து இந்த ஃபூ போறானா அப்படியே தான் போஸ் கொடுத்துட்டு நின்னுட்டு இருக்கான். கீழே கிடக்குற ஜாங்கும் யோ பேண்ட் அவுந்துச்சியா எடுத்து போடியான்னு சொன்னா. அப்ப கூட என் இடுப்பு வலிக்குது, ஒழுங்கா என் பேண்ட்டை போட்டு விடுன்னு சாங்குக்கு ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கான். அட பாவின்னு சாங்கும் இங்க பாத்துட்டு இருக்க. இங்க அப்படியே கட் பண்ணிட்டு மறுநாள் காமிக்கிறாங்க. போய் இங்க பயங்கர டென்ஷன்ல உட்காந்துருக்காரு. அந்த கேபினுக்கு வெளியில இருந்து மேனேஜரும் சாங்கும் நீங்க முதல்ல உள்ள போங்கன்னு மாத்தி ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப 2 பேரும் உள்ள வர போறீங்களா இல்லையான்னு ஃபோவை இங்க சத்தம் போட, அதுக்கப்புறம் 2 பேருமே உள்ள வராங்க. இன்டர்நெட்டை ஓபன் பண்ணாலே என்னோட வீடியோ தான் டாப் ரேட்டிங்ல போயிட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் ஜாங் நீ தானே காரணம், என்ன பண்ணுவேன் ஏது பண்ணி எனக்கு தெரியாது, எல்லாத்தையும் நீ தான் சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. பார்த்தா ஃபோட வீடியோ இன்டர்நெட் ஃபுல்லா பயங்கர ஸ்ப்ரெட் ஆனது மட்டும் இல்லாம அந்த வீடியோ வச்சு நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பத்தலன்னு ஃபோ அந்த வீடியோல போட்டுதான் அண்டர்வேருடைய கம்பெனிக்காரங்க அந்த வீடியோவை ஒரு அட்வர்டைஸ்மெண்டாகவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இங்க சாங்கோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து பயங்கர ஹாப்பியா சிரிச்சிட்டு இருக்க. என்ன ட்ரெண்டிங் ஆக்கிட்டு சிரிச்சுட்டு இருக்குன்னு ஃபோவும் ஒரு கட்டையோட வந்து நான் உங்ககிட்ட என்ன சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி அடிக்க போறாரு. அதுக்கப்புறம் மேனேஜர் தான் வந்து பாஸ்க்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சாங்கெல்லாம் நீங்க அடிக்காதீங்க, சாங்குக்கு சொல்ல போனா நீங்க நன்றி தான் சொல்லணும், அவர் தான் நமக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கான்னு சொல்லுவோம். என்ன சொல்றீங்கன்னு ஃபோ கேட்கறதுக்கு நம்ம 3 மாசமா எல் குரூப்பை கான்டெக்ட் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணோம், ஆனா அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. ஆனா இப்போ உங்க வீடியோவை பார்த்துட்டு இப்போ அவங்களே வாலண்டியரா யூரோப்ல இருக்கக்கூடிய அவங்க ஃபேஷன் டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு உங்களை ஆட் ஷூட் பண்ணி தர சொல்லி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அந்த ஆட் ஷூட்டை பண்ணி கொடுத்தா நம்ம கம்பெனி அவங்க கம்பெனியோட ஈஸியா கோஆபரேஷன் ஆகிடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எல் குரூப்புங்கிறது எவ்வளவு பெரிய கம்பெனி, அந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனி கூட நம்ம கம்பெனி கோஆபரேஷன் பண்ணிக்கிச்சுன்னா அதுக்கப்புறம் நிறைய ப்ராஃபிட் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க உங்களுடைய வீடியோவையும் ஆட் ஷூட்டுக்காக தான் அந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்துன்னு சொல்லி மேக் ஓவர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான அந்த போட்டோல எடுத்து ஃபோ கிட்ட காட்ட
காட்டவோ ஆரம்பத்துல முடியாதுன்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் பேசி சமாதானப்படுத்தி ஃபூவை ஒத்துக்க வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் அந்த ஆட் ஷூட்டுக்கான நாள் வருது. நான் மட்டும் கிடையாது, என் கூட சேர்ந்து நீ தான் நடிக்க போறேன்னு சொல்லி ஜாங்கையும் ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஆட் ஷூட்டுக்கான அண்டர் வேற போட சொல்லி கூட்டிட்டு வராரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே நிறைய போஸ் கொடுக்க சொல்லி போட்டோ எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு ஆளை மட்டும் தான் போட்டோ எடுக்கணும்னு சொல்லுவோம். அப்பனா ஜாங் எடுக்க சொல்லுங்க, நான் ஜூஸ் குடிக்க போறேன்னு சொல்லிட்டு ஃபூ போயிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கான். இங்க ஜாங்கோ ஸ்விம்மிங் பூல்ல ஸ்டெப்ல நின்று போட்டோக்கு போஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். இன்னும் கொஞ்சம் மூவ்மெண்ட்லாம் பண்ணுங்கப்பா, இன்னும் கொஞ்சம் உள்ள போங்கன்னு சொல்ல அந்த பக்கிக்கு நீச்சல் தெரியாது போல அப்படியே தண்ணியில முழுகி என்னை காப்பாத்துங்கன்னு கத்திட்டு இருக்கான். இந்த போட்டோகிராஃபரும் அவன் நல்லா போஸ் கொடுக்குறான்னு நினைச்சிட்டு பரவாயில்லையே இந்த பையன் நல்லாவே மூவ்மெண்ட்லாம் பண்றான்னு சொல்லிட்டு இருக்க. பக்கத்துல இருக்க அந்த பொண்ணு தான், யோ போட்டோகிராஃபர் அவன் உண்மையிலே தண்ணியில முழுகிட்டான், ஏன் போய் காப்பாத்துன்னு சொல்ல அதுக்கப்புறம் ஃபூ தான் தண்ணியில குதிச்சு சாங்க காப்பாத்தி மேல தூக்கிட்டு வராரு. ஒரு வழியா இவங்களும் அவங்களுடைய ஆட் ஷூட்டை நல்லபடியா முடிச்சு கொடுத்துறாங்க. இவங்க அந்த ஆட் ஷூட்டை நல்லபடியா முடிச்சு கொடுத்ததால அந்த எல் குரூப் ஆஃப் கம்பெனியும் இவங்க கம்பெனி கூட கோஆபரேஷன் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி மேனேஜர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அது அபிஷியலா கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கு அஸ் செக்ரட்டரியா ஜாங் தான் அதை டீல் பண்ணியாக்கணும். அதனால அந்த பொறுப்பை இப்போ ஜாங்க கிட்ட தான் ஒப்படைக்கிறாங்க. ஜாங்குக்கு உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயமா இருந்தாலும் இது அவனுக்கு கிடைச்சிருக்க ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறதால ரொம்பவே சின்சியரா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். என்னதான் ஜாங்க ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்ணாலும் அவனை ரிவெஞ்ச் எடுக்காங்க தான் மியோபி இருக்காளே, அவ எப்படி சும்மா இருப்பா? இதுக்கு முன்னாடி ஃபோட பேண்ட கழட்ட வச்ச மாதிரி அடுத்து ஒரு பெரிய கொலர் பண்ண காத்துட்டு இருக்கா. இதுக்கப்புறம் என்னெல்லாம் செட்டப் பண்ண போறாங்கன்னு நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ so much and see you.